பாலகிருஷ்ணன் அவர்களை முதுமையிலே தனிமை என்கின்ற பொருளிலே சிறப்புரையாற்றுமாறு உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய முதல் அனுபவம். இந்த மாதிரி குறிப்பா ஒரு கூட்டத்தை பார்க்கறது. அங்க உட்காந்து பார்க்கும்பொழுது எனக்கு என்னையே கண்ணாடியில பார்க்குற மாதிரி தான் தோணுது, வேற ஒன்றும் இல்லை. என்னையே கண்ணாடியில பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை, உங்களுக்கு தெரியாத விஷயமும் கிடையாது. ஆனா அன்றாடம் வாழ்க்கையில உங்க வயதினர்களை சந்திக்கும் பொழுது அவர்களோடு எனக்கு கிடைக்கக்கூடிய சில அனுபவங்களை தான் நான் இங்க பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். முதுமை அப்படின்னா எதை முதுமைன்னு சொல்றோம், தனிமை அப்படின்னா எதை தனிமைன்னு சொல்றோம், இது ரெண்டுமே தெரிய வேண்டி இருக்கு. வயதாலும் அனுபவத்தாலும் வாழ்க்கையில நாம சந்திச்சிருக்கக்கூடிய அனுபவங்கள்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அறிவினாலும் முதிர்ந்து நிற்கக்கூடியது முதுமைன்னு சொல்லலாம். இந்த இவ்வளவு பெரிய ஆள் கூட்டத்துல கூட தனியா உணரக்கூடிய நபர்களும் இருப்பீங்க. அப்போ தனியா இருக்கிறதுக்கு பேர் தனிமையா, இல்ல தனிமையை உணர்றதுக்கு பேர் தனிமையா? ஒரு 4 நாள் முன்னால ஒரு சின்ன அனுபவம் கிடைச்சது எனக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர், ரொம்ப நல்ல வியாபாரம் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அவரை நாங்க சந்திக்க போகக்கூடிய அந்த நேரத்துல ரொம்ப இயல்பாக எங்கிட்ட பேசினார். நாங்க 2 பேரும் தான் எப்பவும் போல போனோம். சிரிச்சுட்டே சொன்னாரு, எனக்கு இப்பதான் அடுப்பு, கேஸ் அடுப்பினுடைய சிலிண்டரை எப்படி ஆஃப் பண்ணணும்னு நான் இப்பதான் படிச்சேன் அப்படின்னார். குறைந்தபட்சம் 75 வயசு இருக்கும் அவருக்கு. நான் சிரிச்சுட்டே, என்னாச்சு திடீர்னு? ஒன்னும் இல்ல, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, 10 நாளா ஆஸ்பத்திரியில இருக்கா. இது வரைக்கும் நான் இதை பத்தி உணர்ந்ததே கிடையாது. எல்லாரும் ரொம்ப பெருமைசா பேசுறாங்க, பெண்கள் சுமங்கலிகளாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாரு, சுமங்கலனா போகணும்னு ஏன் ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வருத்தமா இருந்தது எனக்கு. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல, அவ இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஓடி ஆடுறேன், வெளியில போறேன், எல்லாம் பண்றேன், புத்தகம் படிக்கிறேன், எல்லாம் என்னால முடியுது. ஆனா சத்தியமா எனக்கு ஒரு அடுப்பு ஆஃப் பண்ண கூட தெரியல. பார்த்து அவளே எல்லாம் பண்ணிடுவா. 2 மகன் இருக்காங்க, மகள் இருக்காங்களே அப்படின்னு. எல்லாம் ரொம்ப அன்பானவங்க, மருமக ரொம்ப அன்பானவங்க, மருமகன் ரொம்ப அன்பானவங்க, பேர குழந்தைங்க ரொம்ப ரொம்ப அன்பானவங்க. அன்பெல்லாம் அளக்க முடியாது, அந்த அளவு அன்பு. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்ல, எங்க 2 பேருக்கும் காலையில எங்களுடைய பெரிய ஆடம்பரமே 1 டம்ளர் காஃபி தான். அது ஆடம்பரமா? ஆமா, ஆடம்பரம் தான். என்ன பண்ணினாலும் என் மனைவி போடுற மாதிரி காஃபி வரமாட்டேங்குது. இத்தனைக்கு என் மருமகள்லாம் பக்கத்துல இருந்து பாக்குறாங்க, பழகுறாங்க, ஆனாலும் அவ கை மாதிரி வரமாட்டேங்குது. சரி, அடுத்த ஆடம்பரம் நல்ல இட்லி 2. அது என்ன பெரிய ஆடம்பரமா? ஆமா, அது ரொம்ப பெரிய ஆடம்பரம். என்னெல்லாமோ சமைக்கிறாங்க, மசாலாலாம் போட்டு குருமாலாம் பண்றாங்க, வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் பண்றாங்க. எனக்கு ஒண்ணும் வேணா, 2 இட்லி போதும்னா அது சரியா வரமாட்டேங்குது. சொல்லிட்டே கடைசியில் சொன்னாரு, 10 நாளா நான் வெறும் பிரெட் தான் சாப்பிடுறேன், ஜாம் தடவை பிரெட் சாப்பிடுறேன். ராத்திரியில திடீர்னு பசிக்கும் போது எழுந்து உட்கார்றேன். என்ன பண்றது, அவ்வளோ ஆஸ்பத்திரியில இருக்கா, தண்ணியை குடிச்சிட்டு திரும்பி படுத்துக்கிறேன். இது ஒரு சென்டிமெண்டல் எபிசோடாக நான் சொல்லல, ஐயோ பாவமே அப்படின்னு சொல்றதுக்காக நான் அப்படி சொல்லவே வரல. எதையெல்லாமோ தாக்கு பிடிக்கிறோம், யாருக்கெல்லாமோ அறிவுரை சொல்றோம், எத்தனையோ கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறோம், எத்தனையோ பேருக்கு விரல் கொடுத்து வான் கூட்டிட்டு போறோம். ஆனா என்னவோ ஏதோ ஒரு காரணம் ஆகும் பொழுது, நான் பார்த்த வரைக்கும் ஆண்கள் 58 வயசுல ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய மனநிலையும், பெண்கள் 50 தாண்டி 55க்குள்ள அவங்களுடைய மெனோபாஸ் அப்படிங்கிற நேரத்துக்குள்ள அவங்க வரும்பொழுதும் 2 பேருடைய மனநிலையும் ஒன்னாதான் இருக்கு. ஆணை பொறுத்த வரைக்கும் 58 வயசு ஆச்சு அப்படின்னா இதற்கப்புறம் இக்கனாமிக்கலி ஐ எம் நாட் ப்ரொடக்டிவ் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்துக்குள்ள அவங்க மனதும், மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு வரும்பொழுது
அது நாள் வரைக்கும் குழந்தைங்களை பெற்று ஓடி ஆடி உழைச்சு எல்லாம் குடும்பம் கரை கண்டு பெரிய ஒரு பெண்மணியான அந்த பெண்மணி 50லேருந்து 55 தொடும் பொழுது ஐ எம் நோ லாங்கர் பயாலஜிக்கலி ப்ரொடக்டிவ் அப்படிங்கிற ஒரு வருத்தமும் 2 பேருக்கும் வருது. இந்த 2 வருத்தமும் வெளியில பார்க்கும்போது தெரியறதே இல்லை, சலனமே தெரியறது இல்லை. ஆனா நாள் ஆக 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 உள்ள பொறையோடி போய் ரொம்ப ஆழமாக இது பாயக்கூடிய ஒன்றாக இருக்கு. நான் என்னுடைய வகுப்புல என்னுடைய மாணவர்கள் கிட்ட திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எத்தனை பேருக்கு கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஆடம்பரம் வாய்க்க பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பேன் நான். How many of you enjoy the luxury of being in an extended family? பெரும்பாலான குழந்தைங்க கையை தூக்குறது கிடையாது. மீறி போனா 1 or 2 அவ்வளவுதான். யார் இருக்காங்க? எங்க தாத்தா இருக்காங்க, எங்க பாட்டி இருக்காங்க. How are you with them அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அவங்க என்ன சொல்றாங்க, எங்க அப்பா அம்மாவை விட இன்னும் எங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக எங்களுடைய தாத்தாவும் பாட்டியும் தான் இருக்காங்க அப்படின்னு. எனக்கு அது ஒரு பெரிய கற்பனையே உண்டு. ஒரு பக்கம் குழந்தைகள் எல்லாமே வெளியில போன ஆட்கள், அதுக்கு நாம தான் பொறுப்பு. எது வாழ்க்கை அப்படின்னு நம்ம தலைமுறை எல்லாம் முடிவு செஞ்சதுனாலதான் இந்த வாழ்க்கைக்குள்ள நாம வந்து மாட்டிட்டு இருக்கோம். எது சந்தோஷம் அப்படின்னு நாம தான் முடிவு பண்ணினோம். நம்ம அப்பா அம்மா அதை முடிவு பண்ணவே இல்லை. நம்மளுடைய தாய் தந்தைகள் குழந்தைகளோட இருக்கிறது மட்டும்தான் சந்தோஷம், கிடைச்ச வேலை பக்கத்துல இருந்தா போதும், அடுத்த வீட்டுல இருந்தா போதும், கூட்ட தூரத்துல இருந்தா போதும், சொல்லி நினைச்சா ஓடி வந்தா வர வேலை இருந்தா போதும் நினைச்சது போக கடல் தாண்டி போய் ஒரு மகனோ மகளோ இருக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில நாம சாதிச்ச பெரிய சாதனையாக பெரும்பாலான நம் தலைமுறையினர் நினைக்க போகத்தான் ஒரு முதுமையில் தனிமையை நோக்கி நம்ம போயிருக்கோம். அங்க மட்டும் அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டு பாருங்க, அதுவும் அப்படியே தான் இருக்காங்க, அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. இதுக்கு இடையில ஒரு தடவை டிவி இதுல நெட்ல ஏதோ பிரவுஸ் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணும்போது சமையல் குறிப்பெல்லாம் வந்துட்டு இருந்தது. நானே எதிர்பாராத விதமாக ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டுக்குள்ள ஒரு யூடியூப்ல அங்க போய் சிக்கினேன். ஸ்ரீரங்கம் ராது அப்படின்னு போட்டிருந்தேன். எத்தனை பேர் அதை பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப 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 சுவாரஸ்யமான சமையல் குறிப்பு அது. ஒரு அப்பா ஒரு அம்மா, அப்பா கையில ஒரு வீடியோ கேமரா, அம்மா தான் சமைக்கிறாங்க. இது நீங்க சமையல் குறிப்பில் இருக்கிற மாதிரி எல்லாம் சமையல் குறிப்பு அப்படி எல்லாம் கிடையாது. அவ்வளவு ரொம்ப அழகாக புதிதான பாத்திரங்களை வச்சு புதிய கரண்டியை வச்சு புதுசு புதுசா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காது போன ஒரு வானொலி தான், ஒரு கை போன ஒரு கரண்டி தான், அந்த மாதிரி. ஆனா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து யாருக்காக இதை ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா இந்த சமையலை எங்கேயோ கனடால இருக்கக்கூடிய ஒரு பையனுக்காகவும் ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய பெண்ணுக்காகவும் சமையல் குறிப்பு நெட் மூலமா யூடியூப்ல போடுறாங்க. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. என்ன அப்படின்னா, அம்மா சொல்றாங்க, என்ன எண்ணெயை ஊத்திக்கோ, 2 கடுகு போடு. அடுத்த நிமிஷம் அப்பா கேட்கிறாரு, 2னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு இடையில சண்டை வருது. அது அத்தனையும் அந்த ரெக்கார்ட் ஆகுது அதுக்குள்ள. என்ன அப்படின்னு, 2னா அர்த்தமா, இவ்வளவுதான் 2. அப்புறம் போட்டுட்டு அம்மா சொல்றாங்க, கடுகு வெடிக்குதான் போய் ரொம்ப பக்கத்துல பாக்காத, முகத்துல வெடிச்சிடும். கடுகு வெடிக்கிற நேரம் பார்த்து வேற மிக்சியோ வேற எதுவும் சத்தம் போடாம பாத்துக்கோ. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த பேச்சு, இந்த பிடிவாதம் இதோட அந்த கம்ப்ளீட்டா. ஒரு நாளைக்கு பார்த்தா கீரை கூட்டு எப்படி பண்றது, ஒரு நாளைக்கு பார்த்தா வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்றது, ஒரு நாளைக்கு பார்த்தா பீர்க்கங்காய் தோல்ல சட்னி எப்படி பண்றது. ஒன்னொன்னும் இது ஒண்ணும் நீங்க குக்கரி கிளாஸ்ல சொல்லி கொடுக்கற எதுவுமே இல்ல, மிக மிக சாதாரணமான விஷயம்தான். ஆனா அதற்கு ரெவ்யூன்னு ஒண்ணு வந்திருந்தது. யாரெல்லாம் அதை பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் வரிசையா சொல்லிருக்காங்க. அந்த சொன்னவங்க அத்தனை பேரும் இந்த நபர்களுக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத ஆட்கள். இவங்களுடைய மகனோ மகளோ அல்ல ரெவ்யூ எழுதியிருக்கிறது. ரெவ்யூ எழுதியிருக்கிறது யாருடைய மகனோ யாருடைய மகளோ எங்கெங்கயோ இருக்கிறவங்க. எல்லாரும் மறுபடியும் சொன்னது என்ன தெரியுமா, நீங்க சொன்னதை நாங்க சமைச்சோமோ இல்லையோ அது இல்ல. அது எப்படி அட்ரஸ் பண்றாங்க, அன்புள்ள மாமா அன்புள்ள மாமி. நீங்க சொன்னதை நாங்க சமைச்சோமோ இல்லையோ அது வேற. ஆனா எங்க கிச்சனுக்குள்ள, எங்க சமையலறைக்குள்ள, எங்க வீட்டுக்குள்ள, அத்துவான காட்டுல எங்கேயோ நாங்க உட்கார்ந்துருக்கோம். அங்க எங்க அம்மாவும் அப்பாவும் எங்க கூட வந்து உட்கார்ந்து எங்களுக்கு சமையல் சொல்லி கொடுத்து அந்த ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டது. அதற்காக நாங்க நன்றி சொல்றோம் அப்படின்னாங்க. ரொம்ப அழகான ஒரு அனுபவமா எனக்கு அது தோணுச்சு. மீண்டும் மீண்டும் போய் அதை நான் பாக்குறதுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப கூட நான் சொன்னேன், அப்பாவும் அம்மாவும் எப்படி இருக்காங்க, அவங்க எல்லா குழந்தைங்களும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒண்ணு வரும். எம்டி நெஸ்ட்,
பாஞ்சு கட்டின வீடு, பாஞ்சு கட்டின கூடு, 15 வருஷம் சர்வீஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து மாசம் இத்தனை தொகை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன்ஸ் வேற கடன் அடைச்சிட்டே இருப்போம். மறுபடியும் 15 வருஷம் முடிஞ்சது, இன்னொரு 5 வருஷம் கூட சர்வீஸ் இருக்கா, வீட்டை கொஞ்சம் கூட பெருசு பண்ணலாம், இன்னும் 2 ரூம் போடலாம், இன்னும் 2 பெட்ரூம், நாளைக்கு பொண்ணும் பையனும் கல்யாணம் எல்லாம் வரணும் இல்லையா, இருக்கணும் இல்லையா. மாஞ்சு பண்றோம். 4 தென்னை மரம் வைக்கிறோம். தென்னை மரம் வச்சு வேர் விட்டு மேல வந்து காய் பிடிச்சு வந்து ஒரு காயை பறிச்சு நமக்கு சட்னி அரைக்கும் போது